இந்தாங்களா ஆளுக்கு 50 ரூபா கோனார்கள போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50. கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி உசுர கொடுத்து நடிச்சுக்கிறேன். கொய்யால 50 ரூபாய் கொடுக்குறேன். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் அதிமுக சார்பில் வாக்கு சேகரிப்பு நடைபெற்றது. தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்ட நாராயணசாமி ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். நாராயணசாமிக்கு வாக்கு சேகரித்து முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் திறந்த வாகனத்தில் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பிரச்சாரத்தில் பங்கேற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு பணத்துடன் தயாராக நின்றார் ஒருவர். பிரச்சார வாகனம் எப்போது கடந்து செல்லும், எப்போது பணம் கிடைக்கும் என ஆவலாய் காத்திருந்தனர் மக்கள். பின்னர் RB உதயகுமாரின் வேண்டுகோளுக்கு இணங்க பெண்கள் குலவை போட பிரச்சார வாகனம் நகர்ந்தது. இதைத் தொடர்ந்து அங்கிருந்த அதிமுக நிர்வாகி பெண்களை வரிசையில் நிறுத்தி வைத்து தலைக்கு 100 ரூபாய் பணத்தை வழங்கினார். வீடியோ எடுப்பதை கூட அறிந்திடாத அவர் மகிழ்ச்சியுடன் பணத்தை வாரி வழங்கினார். இதில் கலந்து கொண்ட பெண்கள் கொடுத்ததும் கொடுத்தார்கள், 200 ரூபாய் கொடுத்தால் இன்னும் மகிழ்ச்சி கிடைத்திருக்குமே என அரை மனதுடன் சென்றனர். இது ஒரு புறம் இருக்க, தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியிலோ பணத்தை வழங்குவதாக டோக்கனை கொடுத்துவிட்டு ஏமாற்றியதாக பெண்கள் ஆத்திரமடைந்தனர். தேனியில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்திற்கு வருவோருக்கு தலைக்கு 100 ரூபாய் தருவதாக கூறப்பட்டு அதற்கு டோக்கனும் வழங்கப்பட்டது. ஆனால் கூட்டம் முடிந்த பின்னர் 100 ரூபாய் கூட கிடைக்காததால் வெறும் டோக்கனை வைத்துக் கொண்டு கத்தி கூப்பாடு போட்டனர் அப்பகுதி பெண்கள். வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க கூடாது என்ற விதிமுறை அமலில் இருந்தபோதும் இந்த விதி காற்றில் பறக்கவிடப்பட்ட சம்பவம் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாகி இருப்பதாகவே புலம்புகின்றனர் பணம் வாங்காதோர்.